राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंदगोप महाराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। जय बोलो नंदगांव की जय। ராதே கிருஷ்ணா. அழகா அறுசுவை உணவுகள் அதை பற்றி நேற்று கேட்டிருந்தேன். அதில் புளிப்பு, இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, இந்த 6 தான் அறுசுவை நம்ம சாப்பாட்டில் வரும். புளிப்பு முக்கியமாக இந்த எலுமிச்சம்பழம், மாங்காய் புளிக்கிறது, அப்புறம் புளியங்காய் புளிக்கிறதுன்னு, ரைட்? இதெல்லாம் புளிப்பு. இனிப்பு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, உங்களுக்கே தெரியும். கசப்பும் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். பாவக்காய், வெந்தயம், இதெல்லாமே அந்த கசப்பில் வந்துடும். ஐ திங்க் வெந்தயம் கசப்பு தான் நினைக்கிறேன். அப்புறம் உவர்ப்புன்னா அந்த உப்போட டேஸ்ட்டு. அப்புறம் கார்ப்புனா காரல், மிளகு, மிளகாய், அப்புறம் கடுகு, இதெல்லாம் வரும். துவர்ப்பு முக்கியமாக நெல்லிக்காயை சொல்லுவோம் துவர்ப்பு, வாழைப்பூ, இதெல்லாம் துவர்ப்பு. இந்த மாதிரி நிறைய உண்டு, கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இவ்வளவு அழகாக வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது. நம்முடைய மூதாதையர்கள் ஜம்முன்னு நமக்கு காட்டி கொடுத்துருக்கார்கள். இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் மாவடு, இதெல்லாமே கூட துவர்ப்பில் தான் வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அறுசுவை விருந்தெல்லாம் ராதாராணி மகா கெட்டிக்காரி. அதனால் அவள் சமைச்சு கண்ணன் சாப்பிடுவான். ஓகேவா? ஸோ நம்ம இது இந்த பாவன பிஹாரி, அப்புறம் சனாதன கோஸ்வாமி, பஜன குட்டீரம், இதெல்லாமே பார்த்தோம். ரோஹிணி குண்டம் அடுத்து பார்க்க போகிறது. பலராமனுடைய அம்மா ரோஹிணி தேவி அழகா நீராடக்கூடிய குளம். சீக்கிரம் குளிச்சுட்டு யசோதாவோடு சேர்ந்துட்டு பசங்களுக்கு விதவிதமாக சமைக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. நிஜமாகவே நிறைய தாய்மார்களுக்கு எது ஆனந்தம்னா பிள்ளைகளுக்கு ருச்சியாக சமைச்சு போடுறதே அவளுக்கு ஒரு பெரிய ஆனந்தம். அவளை தான் நம்ம அன்னபூரணி அப்படின்னு சொல்லுவோம். நிஜமாவே பிரமிப்பாக இருக்கும். அது எப்படி இவ்வளவு ஆசையாக வருஷக்கணக்காக, நாள் கணக்காக, ஒவ்வொரு நாளும் பலவிதமாக சமைக்க முடியுன்றது. நான் நிறைய பேர் பார்க்குறேன், வயசானவர்கள், சில மிடில் ஏஜ் நிறைய பேர் பார்க்குறேன். சில பேருக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது, தலையெழுத்தேன்னு பண்ணுறவாளும் உண்டு. அது வேணால் புருஷன் மற்றவாளுக்கு வேணால் தலையெழுத்தேன்னு பண்ணுவாள். பசங்களுக்கு ரொம்ப ஆசையோடு தான் எல்லாருமே சமைப்பாள். இன்றைக்குமே நான் பார்த்துருக்கேன். இந்த பிள்ளைகளுக்கு சமைக்கக்கூடிய, பசையக்கூடிய சாதத்தின் ருச்சி நமக்கு வரவே வராது. அது நிஜமாவே அது என்னமோ தெரியாது, அந்த வாத்சல்யம் அதில் இருக்கும். ராதாராணியினுடைய உணவில் வாத்சல்யம், பிரேமை எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ரோஹிணி தேவி அவ்வளோ ஆசையாக கண்ணனுக்கும் பலராமனுக்கும் சமைப்பாள். அதுக்கு அடுத்து இன்னொரு குளம், நிறைய குண்டங்கள் இந்த நந்த கிராமத்தில் இருக்குது. க்ஷுண்ணாஹர குண்டா அப்படின்னு பேர். இது ஒரு சின்ன குளம். இதில் பகவான் தன் கோப குழந்தைகளோடையும் மாடுகளோடையும் நிறைய விளையாடுவான். இது தாடக தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா நந்தகோபருடைய அப்பா பர்ஜன்ய மகாராஜா அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த குளம் இருந்தது. அவர் வாழ்ந்த காலகட்டத்தே இருக்காது. கிருஷ்ணன் வரதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த குளம் உண்டு. அவர் பெரிய தபஸ்வி, பர்ஜன்ய மகாராஜா. அவருக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம நாரத மகரிஷி அவருக்கு ஒரு தடவை லக்ஷ்மி நாராயண மந்திரம் சொல்லி கொடுத்து அதையே தியானம் பண்ணிட்டு இருந்தார்.
அவர் வந்து சாப்பாடு இதெல்லாம் விட்டார். க்ஷுண்ணாஹர அப்படின்னா சாப்பாடு தண்ணி குடிக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி ஒரு நாமம் ஜபிச்சுட்டு இருந்தார். அப்போ தான் அஷரீரி சப்தம் சொல்லித்து உன் குடும்பத்தில் விசேஷமாக ஒருத்தன் பிறப்பான், அவனுக்கு சுயம் பகவானே பிறப்பான் அப்படின்னு சொல்ல அவருக்கு 5 பிள்ளைகள் பிறந்தா. அவர்கள் யார் யார் அப்படின்னா உபநந்தன், அபிநந்தன், சனந்தன், நந்தனன். நந்தனன், சனந்தன், அபிநந்தன், உபநந்தன். அதில் இது இல்லாமல் ஒருத்தர் தான் நந்தராயா, நம்ம நந்தபாபா. நந்தன், உபநந்தன், அபிநந்தன், சுனந்தன், இப்படி சனந்தன், நந்தனன், இப்படி 5 பேர். சரியா? ஸோ இந்த க்ஷுண்ணாஹர குண்டன் குண்டம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோதி குண்டா, முக்த குண்டம். பக்தி ரத்னாகர அப்படின்ற அந்த கிரந்தத்தில் இந்த குண்டத்தை பற்றி அழகாக இருக்கா. இந்த குண்டத்தின் கரையில் கோபிகைகள்லாம் ராதாராணிக்கு விதவிதமான முத்துக்கள்னாலே செய்யப்பட்ட ஆபரணங்கள்னாலே அவளுக்கு அலங்காரம் செய்வார்கள். முக்த அப்படின்னா முத்து, மோதி, இதெல்லாமே முத்தின் பலவிதமான வார்த்தைகள். ஸோ இது முக்த சரோவரம், த லேக் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். நான் இன்னொன்று சொல்கிறேன். இது வந்து முக்த சரோவரம், முக்த குண்டம், மோதி குண்டம் அப்படின்லாம் பேர் சொன்னேன். மோதி இதே மாதிரி ஒரு குண்டத்துக்கு பெயர் கர்நாடகாவில் இருக்குது, மோதி தலாப் அப்படின்னு பெயர். கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். மோதி தலாப் சூப்பராக இருக்கும், பெரிய ஏரி, அது அலை அடிக்கும். நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அது. எங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், மோதி தலாப். ஸோ நம்ம ஏற்கனவே மால்யாஹரி குண்டம்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்தில் பார்த்துருக்கோம். அங்கே வந்து இந்த கோபிகைகள்லாம் இந்த சந்தியாதேவி பூஜைக்காக முத்துக்களால் விதவிதமான மாலைகள்லாம் கோர்த்து அலங்காரம் பண்ண. அப்போ தான் கிருஷ்ணன் போய் அவகிட்ட முத்துக்கள் கேட்டால் மாடுகளுக்கு போடுறதுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா யசோதை கிட்ட கிருஷ்ணன் வாங்கிட்டு வந்து முத்துக்களை விதைச்சான், வளர்ந்தது. அதை கொண்டு மாடுகளுக்கு அலங்காரம் பண்ணால் கோபிகைகளும் முத்தெல்லாம் விதைச்சார்கள். கடைசியில் எல்லாம் முள்ளுச்செடியாக வளர்ந்தது. அப்புறம் கண்ணன் தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த முத்துக்களை கொண்டு விதவிதமான மாலைகள் கட்டி ராதாராணி வாளுக்கெல்லாம் கொடுத்தான் அப்படின்னு சொன்னேன். அது மால்யாஹரி குண்டம். இதுவும் அதே மாதிரி ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இந்த கிருஷ்ணன் வந்து கோவர்தனகிரியை தூக்கிண்டு நின்று எல்லாரையும் காப்பாற்றிட்டான். அதோட பிரச்சனை முடியல. இந்திரன் வந்தான், சரணாகதி பண்ணான், அதெல்லாம் தனி கதை. அதெல்லாம் தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் கிருஷ்ணனுக்குமான விஷயம். இது என்ன ஆச்சு, இந்த பய மலையை தூக்கினோன்னு எல்லாருக்கும் சந்தேகம். ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஒரு அல்ப மனுஷ குழந்தையினாலே இது எப்படி சாத்தியம் அப்படின்னு. பரமாத்மாவுடைய பலம் புரியாதவர்கள் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்பா. அதெல்லாம் புரிய வைக்க யாரால முடியும்? கண்ணனால தான் முடியும். கண்ணன் 16,108 பெண்களை கல்யாணம் வேண்டாம். சாதாரண மனுஷனுக்கு இதெல்லாம் சாத்தியமானா ரொம்ப கஷ்டம். கண்ணன் பரம புருஷன், புருஷோத்தமன். ஸோ இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஆயிடுது. முக்கியமாக ரிஷபானு தேவருடைய அந்த பர்சானால பெரிய ஒரு இது வந்துடுது. அப்போ எல்லாரும் கேட்குறா, ரிஷபானு தேவர் சொல்கிறார், அவன் சுயம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, எங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்.
அப்படின்னு சொல்ல கடைசியில் ரிஷபாவன தேவர் என்ன பண்ணுறார், ரொம்ப பணக்காரர். சரியா ஒரு விதத்தில் பார்த்தா நந்தகோபுரை விட பணக்காரர் ரிஷபாவன தேவர்னு காண கிடைக்கிறது. ஏன்னு கேட்டால் ஸ்வயம் ராதா ராணி அங்கே இருக்கா இல்லையா? அப்போ என்ன, நீங்காத செல்வம் நிறைந்து, அது அப்படிதான். அது எங்கிருந்து செல்வம் சேரும்லாம் தெரியாது. ஐஸ்வர்யம், பெண்கள் இருந்தானா ஐஸ்வர்யம் தான். அதனால தான் நவராத்திரி கொண்டாடுறோம். நிஜமாவே பெண்கள் ஐஸ்வர்யம் தான். அவர்கள் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் தெரியுமா? அவ உடலும் உள்ளமும் எண்ணங்களும் செயல்களும் ஐஸ்வர்யம். இதில் சிலதெல்லாம் தள்ளுபடி. சூர்பனகா இதெல்லாம் தள்ளுபடி. அந்த மாதிரி பெண்களும் உண்டு. அவளை விட்டுடுவோம். நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு படாத பாடுபடுத்துகிற பெண்களையும் பார்த்துருக்கேன். கணவனால் படாத பாடுபட்டும் ஜெயிக்கிற குழந்தைகளையும் பார்த்துருக்கேன். கணவனாலே கைவிடப்பட்டு இல்லாட்டி கணவன் இழந்த பிறகு இல்லாட்டி விவாகரத்தான பெண்கள் ஜெயிக்கிறதையும் நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்படியும் உண்டு இப்படியும் உண்டு வச்சுக்கோங்க. அதாவது 90%, 90% ரொம்ப விசேஷமான ஐஸ்வர்யமான ஸ்திரீகள் தான். அது எல்லாத்துலேயும் ஒரு ஏடாகுடம் இருக்கும்ல, அதுகள் இருக்கத்தான் செய்யும். எல்லாத்துலேயும் இருப்பார். நல்ல டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பார். சிலதெல்லாம் டாக்டர் தொழிலுக்கே அவமானமாக இருக்கும். நிறைய உண்டு வச்சுக்கோங்க. ரைட், அது பாட எப்படி இருக்கட்டும். ஸோ ராதாராணியினாலே ஐஸ்வர்யம் நம்ம ரிஷபாவன தேவருக்கு. அப்போ அவெல்லாம் சொல்கிறான், நிறைய முத்துக்களை கொடுத்து விடு. அதுக்கு கிட்டத்தட்ட எப்படின்னா சம்மதம் பேசுறதுக்கு கொடுத்து விடணும். அதை விட அதிகப்படியான சொத்து கொடுத்து விட்டால் தான் நாங்களும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு கொடுத்து விட்டுட்டார். நிறைய கொடுத்து விட்டுட்டார். யசோதை நந்தகோபர் அசந்து போகிறார். சரி, எல்லாம் வாங்கி உள்ளே வைக்கிறார் அவருடைய அந்த பொக்கிஷ அறையில். நந்தகோபுரம் எல்லாம் வச்சுட்டு பார்க்குறார், இந்த முத்துக்களுக்கு ஈக்குவலாக அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. என்னடா அதுன்னு அவருக்கு பொறாமையெல்லாம் கிடையாது. இவ்வளோ அழகாக அவர் கொடுத்து விட்டுருக்கார் நம்ம பயலுக்காக, நம்ம கொடுத்து விடணுமே அப்படின்னு நினைக்கிறார். அப்புறம் அந்த அப்பப்போ வந்து செக் பண்ணுறார். திடீர்னு பார்க்குறார், ஒரு 100 முத்து மாலைகள் அதை குறையிறது. பயந்துட்டார். ஆனால் ரொம்ப நியாயமானவர், நாணயமானவர். சொந்தக்காரா எடுத்துகிட்டு போகலாம், வேலைக்காரர் எடுத்துகிட்டு போகலாம், நேரடியாக ஒருத்தர்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியாது. நல்ல மனுஷர். அப்போ அவர் முதல்ல கிருஷ்ணனையும் பலராமனையும் கேட்டு பார்ப்போம். பசங்களை விளையாடுத்தனமாக எடுத்து மாட்டுக்கு தான் கட்டி விட்டுருக்காள். ஆனால் இன்னொரு வீட்டில் வந்தது. இப்போ வீட்டுக்கு எடுத்தால் பிரச்சனை கிடையாது. அப்புறம் கிருஷ்ணனை கூப்பிட்டு விசாரிக்கணும். முதல்ல கிருஷ்ணனை விசாரிப்போம், அப்புறம் பலராமனை விசாரிப்போம். ஆனால் அவருக்கு பலராமன் மேலே ஒரு பெரிய இந்த விஷயத்தெல்லாம் சந்தேகம்லாம் வரவே வராது. எல்லா சந்தேகத்துக்கும் என்றுமே உட்பட்டவன் கண்ணன் கண்ணன் கண்ணன். அது என்னமோ தெரியாது, எல்லாருக்கும் கண்ணன் மேலே சந்தேகம் வரும். துவாரகையில் சந்தேகம் வரும், கோகுலத்தில் சந்தேகம் வரும், பிருந்தாவனத்தில் சந்தேகம் வரும், பக்தாளுக்கு சந்தேகம் வரும், எல்லாருக்கும் வரும். எதை பற்றியும் கவலைப்படாமல் அது பாட்டுக்கு திமிரெடுத்து அலையும். அதான் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணவதாரம் போல மற்றவர்கள் சந்தேகப்பட்ட அவதாரங்கள் எதுவுமே கிடையாது. கிருஷ்ணவதாரம் போல எல்லாரும் பொறாமைப்படக்கூடிய அவதாரமும் கிடையாது. இளவயசு பசங்களுக்கெல்லாம் கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும். பொறாமைப்படுவா, என்னடா எல்லா பொருட்களையும் வசப்படுத்துகிறானே அப்படின்னு. எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவான். அவன் ஒரு மாதிரி. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அவனை பற்றி கேட்குறதே பாக்கியம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கிருஷ்ணனை கூப்பிட்டு, ராமாம்பா நான் முத்தெல்லாம் விதைச்சிருக்கேன்னு கொஞ்சம் கோச்சுட்டார் நந்தகோபுரம். என்னடா வேலை, யார் வீட்டிலேருந்து வந்திருக்கு, இதெல்லாம் போய் இப்படி பண்ணலாமா, நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு அழிச்சுட்டு போய் இந்த இடத்த காட்டினான். எங்கே, இந்த குண்டத்தின் கரையில் எல்லாம் நன்னா வளர்ந்து கொத்து கொத்தா காய்ச்சிருக்கான், முத்து முத்தா காய்ச்சிருக்கான். உடனே நந்தகோபுரம் சந்து போயிட்டார். அவரால் நம்பவே முடியல.
அதுக்கப்புறம் இதெல்லாம் வண்டியில் கட்டி ஆயிரக்கணக்கான முத்து மரங்களாம், அதெல்லாம் முத்துல அப்படியே தொங்கிட்டு இருத்தான். நல்ல வேளைப்பா, அந்த முத்து மரங்கள்லாம் கண்ணன் காலத்தோட முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறார். அப்படி ஜொலிக்கிறதான், அதாவது வான் நிலா தோத்து போயிடுமா அந்த மாதிரி 6-7 வண்டிகளில் அப்படியே நிறைச்சி அனுப்புகிறாராம். எப்போ வேணால் கீழே கூட்டுன்ற மாதிரி அத்தனை பேரும் அசந்து போகிறா. அப்படி கண்ணன் முத்து விதைச்சு விளைந்த இடம் இந்த முக்த குண்டம். கோவர்தனத்தை பக்கத்தில் இருக்கிறது மால்யாஹரி குண்டம், அதுவும் முத்து குண்டம் தான். அது மாடுகளுக்கு முத்து மாலை கட்டுறதுக்கு. இது தன் அப்பாவின் பெருமைக்காக, தன் அப்பாவினுடைய அழகான மனசுக்காக பகவான் முத்தை விளைவித்த இடம் இந்த முக்த குண்டம், இல்லாட்டி மோதி குண்டம்னு பெயர். ஸோ அப்படிதான் நடந்தது. ஆனால் கிருஷ்ணலீல வேற மாதிரி. ராதாராணியினுடைய ஒரு சாயான்னு சொல்லுவான், நிழலுக்கும் அபிமன்யுன்ற ஒருத்தனுக்கும் கல்யாணம் ஆயிடுறது. நிறைய பேருக்கு இந்த ராதாராணி விஷயத்தில் இந்த ஒரு குழப்பம் உண்டு. வேற ஒருத்தன் கல்யாணமானவளாச்சன், இது சாயான்னு சொல்லுவாள். ராதாராணிக்கு கண்ணனை போல அவ்வளவு சக்தி உண்டு. கண்ணன் எப்படி ஒரே சமயத்தில் பல ரூபங்கள் எடுக்கிறானோ அந்த மாதிரி ராதாராணியும் அது என்னமோ அந்த கடைசியில் அந்த அபிமன்யுன்ற ஒருவனோட அவளுக்கு கல்யாணம் ஆகிறது. ஜாவட்டுன்னு சொல்லுவா, யாவட்டுன்னு அந்த இடம் இன்றைக்கும் இருக்குது. அவள் வீடெல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் ராதாராணி என்றுமே கண்ணனுக்காகவே வாழ்ந்தவள், வாழ்கின்றவள். அது ஒரு பெரிய கதை வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம், விட்டுடுவோம். ராதாராணியினுடைய சாயா, நிழல், அவளை போல ஒரு மாயா ரூபத்தை அபிமன்யுன்ற ஒருவன் கல்யாணம் பண்ணி கொண்டான் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு பேர் என்னது? முக்த குண்டம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ரோஹிணி குண்டம், க்ஷுண்ணாஹர குண்டம், முக்த குண்டம். அடுத்து பூல்வாலி குண்டம்னு அர்த்தம். பூல் அப்படின்னா பூக்கள்னு அர்த்தம், பூல்வாலினா பூக்காரின்னு அர்த்தம், பூக்களை பிரிக்கும் இடம்னு அர்த்தம். இங்கே கோபிகைகள் ராதாராணி எல்லாம் இங்கே வந்து ஜோரா அழகா ஜம்முன்னு முத்து பேர்னா பூக்கள் எல்லாம் பிரித்து அழகா தொடுப்பார்களாம். அதனால பூல்வாலி குண்டா அப்படின்னு பெயர். சூப்பர்ல, அழகான இந்த மாதிரி நிறைய குண்டங்கள் நிறைந்த இடம் இந்த நந்தகோபருடைய நந்த கிராமம். ஓகேவா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो नंद गोप महाराज की जय, जय बोलो यशोदा मैया की जय, जय बोलो नंद घाव की जय. ஸோ இனிமேல் உங்களுக்கு முத்து பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா காரணங்கள் கண்டுபிடிச்சா வச்சுப்பேன், ரைட்டா? கண்ணன் முத்து விளைவிக்கக்கூடிய ஒருத்தன். முத்து 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 இது. அதனால கிருஷ்ண முத்து வாங்கி, கிருஷ்ணனையே முத்தா வாங்கி, கிருஷ்ண முத்தா வாங்கி கழுத்தில் கட்டிக்கோங்கோ, கையில் கட்டிக்கோங்க, இடுப்பில் கட்டிக்கோங்க, காலில் கட்டிக்கோங்க, தலையில் வச்சுக்கோங்க. கிருஷ்ண முத்தா, கிருஷ்ண முத்து உங்கள் சொத்து, ரைட்டா? ராதே கிருஷ்ணா. உங்கள் காலத்தில் கிருஷ்ணனுடைய விக்கிரகம்லாம் இருக்குது, படம்லாம் முத்துனால் அலங்காரம் பண்ணுவாங்க. கிருஷ்ணா லவ்ஸ் இட். ஒரிஜினல் முத்து இல்லைனாலும் பரவாயில்ல, ரைட்டா?
ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நவராத்திரி ஆசீர்வாதங்கள். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ முக்த குண்ட் கி ஜெய். ராதே கிருஷ்ணா.